உலகத்திலேயே முதல்ல சிவபெருமான் தாண்டவம் ஆடுனது இந்த கோவில் இருக்கிற இந்த இடத்துல தான். இங்க இருக்கிற பத்திரகாளி அம்மனோட கோபத்தை சாந்தப்படுத்துறதுக்கு சிவபெருமான நேரடியா இங்க வந்தாராம். 63 நாயன்மார்கள்ல பெண் நாயன்மாரா இருக்கிற காரைக்கால் அம்மையார் இந்த கோவிலுக்கு வந்து இந்த இடத்துல முத்தி அடைந்து இங்க தான் இன்னமும் வாழ்ந்துட்டு வராங்கன்னு சொல்லப்படுது. இவ்வளவு எண்ணற்ற அதிசயங்கள் நிறைந்த திரு ஆலங்காடு வடாரண்யேஸ்வரர் ஆலயத்தை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்ப வாங்க முழுமையா இந்த கோவிலை சுத்தி பார்க்கலாம். மக்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சக்தி டிராவலர். நம்ம இன்னைக்கு திருவள்ளூருக்கும் பக்கத்துல இருக்கிற திருவாலங்காடு அப்படிங்கிற ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா சிவபெருமான் வடாரண்யேஸ்வரரை காட்சியளிக்கிறாரு. அம்மன் பாத்தீங்கன்னா வண்டார் கோவிலே காட்சியளிக்கிறாங்க. இந்த கோவில்ல தான் காரைக்கால் அம்மையார் இன்னமும் வாழ்ந்துட்டு வராங்கன்னு சொல்லப்படுது. இங்க இருக்கிற சிவபெருமான் பாத்தீங்கன்னா நடராஜ தோட்டத்துல இருக்காரு. ஆனா அந்த நடராஜ தோட்டத்துல ஒரு காலை தூக்கி காதுல வச்ச மாரி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாரு. நம்ம அதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இந்த சிவன் கோவிலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு கோவில் இருக்காம். அந்த கோவில் மனதார நம்ம வேண்டணும்னா காரைக்கால் அம்மையார் பாட்டு பாடுற சத்தம் நமக்கு கேக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம அதையும் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த கோவில்ல இன்னும் நிறைய அதிசயங்கள்லாம் இருக்கு. அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம இன்னைக்கு திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் திருக்கோவிலை முழுமையா சுற்றி பார்க்கலாம். இந்த குளம் பாத்தீங்கன்னா கோவிலை விட ரொம்ப பெருசா இருக்குங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிவபெருமான கோவில் இருக்கு. குளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம நீங்கள் முதல் தடவை இந்த கோவிலுக்கு வரீங்கன்னா இந்த குளத்துல குளிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே இருக்கிற வனபத்திரகாளி இங்கே இருக்கிற பத்திரகாளி அம்மனை வணங்குறதுக்கு அப்புறம் தான் நம்ம கோவிலில் போயிட்டு சிவபெருமானை வணங்க முடியும். வெளியூர்லேருந்து பஸ்ஸில் நிறைய பேர் வந்துருக்குங்க. அங்கே பாருங்க. நீங்கள் முதல் தடவை அந்த கோவிலுக்கு வரீங்கன்னா இந்த குளத்துல குளிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே இருக்கிற பத்திரகாளியை வணங்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்க முடியும். நம்ம இப்போ இந்த குளத்துல லைட்டாக தலையை மட்டும் நினச்சாச்சு. இப்போ நம்ம வாங்க இப்போ பத்திரகாளி அம்மனை வணங்குறதுக்கு போகலாம். பஞ்ச சபைகளே இது முதன்மையான சபை, ரத்ன சபை. இங்க ஈஸ்வரர் ஆடிய தாண்டவம் ஊர்த்தவ தாண்டவம். ஈஸ்வரருடைய பேர் வட ஆரண்யேஸ்வரர். வடம் என்பது ஆலமரம், ஆரண்யம் என்பது காடு, ஈஸ்வரருடைய பேர் ஈஸ்வரர் என்பது. சிவனும் காளியும் நடனமான இடம் இது. காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற இடம், தலைகீழா நடந்து வந்த இடம். அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் திருக்கோவில். மக்களை கீழே பார்த்தீங்களா சிவபெருமான் எந்த மாதிரி காட்சி அளிக்கிறாருன்னு. ஒரு காலை, அதாவது இடது காலை தூக்கி தன்னோட காதுல வச்சிருக்கிற மாதிரி காட்சி அளிக்கிறாங்க. கோவிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு நுழைவாயில் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த நுழைவாயில பாருங்க மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. மீன் சின்னம் பாண்டியர்கள் தான் குறிக்கும். ஆனால் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சோழர்களால் கட்டப்பட்டிருக்கு. அது எதற்கு மீன் சின்னம் வச்சிருக்காங்கன்னு தெரியலங்க. இங்க இருக்கிற இந்த காளி தெய்வத்தோட அகோர ரூபத்தை தாங்க முடியாம சிவபெருமான இந்த உலகத்துக்கு நேரிட இந்த காளி தெய்வத்தோட அகோர ரூபத்தை சாந்தப்படுத்தி சாந்த ரூபத்துல இருக்கிற காளி தெய்வமா இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அப்பனா பாருங்க, இங்க இருக்கிற காளி தெய்வம் எவ்வளவு அகோர ரூபத்துல இருந்திருந்தா சிவபெருமான நேரில சாந்தப்படுத்திருப்பாருன்னு. குழந்தை பாக்கியம், இந்த திருமண தடை, அது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேண்டுதல் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. பாருங்க, பத்திரகாளி அம்மன் போட்டிருக்குங்களா. நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூளம், ஒரு பலிபீடம், ஒரு சிங்க முகம் வாகனம் இருக்கு. அதுக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா கோவில்ல பத்திரகாளி அம்மன் இருக்காங்க. எல்லா சிவன் கோவிலுமே சரி, நம்ம முதல்ல விநாயகரை வணங்குவோம், இல்லை சிவபெருமானை வணங்குவோம். ஆனால் இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் பத்திரகாளி அம்மனை வணங்குனதுக்கு அப்புறம் நம்ம சிவபெருமானை வணங்குறதுக்கு போகிறோம். அது பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட ஒரு தனி சிறப்புன்னு சொல்லப்படுது. முன்னொரு காலத்தில் சும்பன் நிசும்பன் என்ற அசுர சகோதரர்கள் பிரம்மனிடம் பெற்ற வரங்களால் பெருமிதம் கொண்டு தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினர். அவர்களால் துன்புறும் தேவர்கள் பராசக்தியிடம் சரணடைந்தனர்.
அப்போது பராசக்தி கோபமான பத்ரகாளி வடிவம் எடுத்து திருவாலங்காடு காட்டில் அசுரர்களுடன் பயங்கர போரில் ஈடுபட்டாள். இறுதியில் சும்பன் நிசும்பன் இருவரையும் கொன்றாள். ஆனால் அவளது கோபம் அடங்கவில்லை. அந்த காட்டில் அவள் உக்கிரமாக தங்கி முனிவர்களுக்கும் துன்பம் அளிக்கத் தொடங்கினாள். பயந்த முனிவர்கள் சிவபெருமானிடம் உதவி கேட்டனர். உலகம் அழியக்கூடாது என்பதால் சிவன் திருவாலங்காட்டிற்கு வந்து காளியை சந்தித்தார். ஆனால் காளி இது என் இடம் என்று சவால் விடுத்தாள். அதற்கு சிவன், நடனப் போட்டி வைப்போம், யார் ஜெயிக்கிறார்களோ அவருக்கே இந்த இடம் என்றார். போட்டி தொடங்கியது. இருவரும் அதிசயமான நடன அசைவுகளை ஆடி சமமாக போட்டியிட்டனர். இறுதியில் சிவன் ஒரு யுக்தி செய்தார். காதணியை கீழே போட்டுவிட்டு கைகளை பயன்படுத்தாமல் காலால் எடுத்துக்கொண்டு காளையை உயரமாக தூக்கி காதில் போட்டார். இதுவே ஊர்த்துவ தாண்டவம். காளியும் அதை செய்ய முடிந்தாலும் பெண்மையின் நாணத்தை காக்க அவள் காலை அப்படி உயர்த்தவில்லை. தன் அகந்தையை விடுத்து நான் தோற்றேன் என்று சிவனை வணங்கினாள். உடனே அவள் சாந்தமடைந்தாள். சிவபெருமான் அங்கே வடாரண்யேஸ்வரர் ஆக தங்கி அருள் புரிந்தார். காளியும் கோவிலின் எல்லையிலிருந்து பக்தர்களை காப்பவளாக அமர்ந்தாள். இன்றும் அந்த மரபு தொடர்கிறது. முதலில் காளியை வணங்கி பிறகு சிவனை தரிசிப்பதே வழக்கம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க இருக்கிற காளி தெய்வம் வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்கன்னு. நம்ம வந்து இப்ப காளி தெய்வத்தை வந்து வணங்கி முடிச்சாச்சு. நம்ம வந்து அடுத்ததா சிவபெருமானை வணங்கத்துக்கு போகலாம். வாங்க பார்க்கலாம். காளி அம்மனை வந்து வணங்கிட்டு நேரா வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மூஞ்சிகேஸ்வரர்னு ஒரு சித்தரோட கோவில் இருக்கு. முஞ்சிகேசர்னு ஒரு கோவில் இருக்குங்க. இப்ப இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த திருவலங்காடுங்கிற இந்த சிவபெருமான் கோவில் வந்து உலகத்துக்கு வந்து தெரிஞ்சதுக்கு வந்து இவர் தான் வந்து காரணம் சொல்லப்படுது. ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து உள்ளார போயிட்டு முஞ்சிகேஸ்வரர் வந்து வணங்கிட்டு வரலாம். மூஞ்சிகேஸ்வரரை பத்தி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்தல வரலாறு போட்டிருக்காங்க பாருங்க. இவர் வந்து யாரு, இவர் வந்து எதற்காக அவதரிக்கப்பட்டாருன்னு இங்க வந்து போட்டிருக்கு பாருங்க. நம்ம வாங்க இப்ப இந்த மூஞ்சிகேஸ்வரரை யாருன்னு பார்க்கலாம், அவரோட வரலாறு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவரும் பார்த்தீங்கன்னா இந்த திருவாலங்காடு உருவாகிறதுக்கு காரணமா இருந்த ஒருவர் சொல்லப்படுது. ஸோ வாங்க பார்க்கலாம். திருவாலங்காடு அடர்ந்த காடாக இருந்தது. இந்த புனித பூமியில் முஞ்சிகேசரர் என்ற மகா முனிவர் சிவபெருமானின் தீவிர பக்தராக வாழ்ந்து வந்தார். அவரின் வாழ்க்கையின் ஒரே ஆசை சிவபெருமான் ஆடும் அந்த அதிசயமான ஊர்த்துவ தாண்டவத்தை நேரில் காண வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் அந்த நடனமே பிரபஞ்சத்திற்கு சக்தியும் ஆனந்தமும் அளிப்பதாக அவர் நம்பினார். இந்த தரிசனத்தை பெற அவர் திருவாலங்காட்டு காட்டில் கடுமையான தவம் மேற்கொண்டார். வெயிலும் மழையும் குளிரும் பொருட்படுத்தாமல் பல ஆண்டுகள் கண்கள் மூடி சிவனை நினைத்து தவமிருந்தார். அவரின் உண்மையான பக்தி இறைவனை உருகச் செய்தது. ஒரு நாள் சிவபெருமான் அவருக்கு அருள் தர திருவாலங்காட்டிற்கு வந்தார். முனிவர் மனமுருக வேண்டிய போது ஈசன் தன் பேரழகான தாண்டவ காட்சியை அவருக்கு அருளினார். அந்த தருணம் முஞ்சிகேசரர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவர் மெய்மறந்து அந்த திருநடத்தை ரசித்தார். பின் முனிவரின் வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் அங்கேயே சுயம்புலிங்கமாக நிலை கொண்டார். அந்த புனித இடமே இன்று நாம் தரிசிக்கும் திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் கோவில் ஆகும். முஞ்சிகேசரர் தனது வாழ்க்கையை முழுவதும் சிவனின் நடனத்தை காண அர்ப்பணித்து இறுதியில் அதே இடத்தில் முக்தி அடைந்தார். இன்றும் இந்த தலம் சிவனின் நடனமும் முனிவரின் பக்தியும் இணைந்த ஒரு அதிசய ஆன்மீக சக்தியாக விளங்குகிறது. ஸோ இப்போ வந்து இவர் யாருன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க திருவாலங்காடு வந்தீங்கன்னா இவரே வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. முஞ்சிகேஸ்வரர் வந்து கடும் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து சத்தமே போடக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா இந்த இடமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியா இருக்கு. இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியா ஒரு கோவிலே வந்து கட்டி வச்சிருக்காங்க. உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு மூஞ்சிகேஸ்வரர் சிலையை வந்து வச்சிருக்காங்க. நம்ம வந்து வெளியே காட்டினதாங்க ஒரு போட்டோ, அதே மாதிரி அதே உருவத்திலே உள்ளார பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிலை வந்து வச்சிருக்காங்க. அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சித்தர் வந்து தியானம் பண்றது போல ஒரு தோற்றம் வந்து இருக்குது. கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இவரே வந்து வணங்கிட்டு போங்க.
இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கும்போது கூட சுற்றிலும் பார்த்தீங்கன்னா சைனம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அமைதியாக இருக்கணும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா. சரி வாங்க நம்ம வந்து இப்போ கோவில் வந்து நம்ம சுற்றி பார்த்தாச்சு. மூஞ்சிகேஸ்வரர் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சன்னதி. இது உள்ள தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அபிஷேகம் வர்ற தண்ணிங்க. அப்படியே பாருங்க ஒரு சின்ன கோவில் தாங்க. சின்ன கோவில்ல வந்து அவருக்கு வந்து ஒரு கோவில் வந்து கட்டி வச்சிருக்காங்க. அதான் வாங்கிட்டலாமா அப்புறம் என்ன மறுபடியும் கேட்டுருங்க. வாங்கிட்டேன்ல. இல்லைங்கம்மா 2 வாங்கிட்டேம்மா. வேணாமா. பாத்தீங்களா வாங்கிக்கங்க வாங்கிக்கன்னு வந்து ரொம்ப கட்டாயப்படுத்திட்டே இருக்காங்க. உங்களை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பாருங்க. ஒரு காலை தூக்கி அந்த தோடை வந்து மாற்றா மாதிரி அப்படியே வச்சிருக்காரு பாருங்க. இந்த தோற்றம் வந்து தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே கிடையாது. இந்த ஒரு கோவில் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்திருக்காரு பாருங்க. அருள்மிகு வல்ல கணபதி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வள்ளி, ஸ்ரீ சண்முக, ஸ்ரீ தெய்வானை. இதுதாங்க கோபுரம். பில்லு வாங்கினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மாடு வந்து இல்லை. எல்லா மாடும் பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பாருங்க கட்டி போட்டிருக்காங்களா உள்ளார. எல்லாருமே வந்து இந்த இடத்துல பில்லை போட்டு போயிட்டாங்க. நம்மளும் போடுவோம். மாட்டுக்கு வந்து பில்லு கொடுக்கலாம்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா மாடே இல்லை. வேஸ்ட்டு வந்து நம்ம பில்லு வாங்குது. வாங்கின இப்போ கோயில் உள்ளே போயிட்டு சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட நடராஜ தோட்டம் நிற்கிறாரு பாருங்க. மனிதனா பிறக்கிறவங்க எல்லாருக்குமே மறுபிறவி வந்து வேணாம்னு சொல்றாங்க. சப்போஸ் மறுபடியும் நீங்க வந்து தப்பி தவறி இந்த உலகத்துல வந்து பிறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு தடவை வந்து வழிபட வேண்டிய ஸ்தலம் வந்து இந்த கோவிலுங்க. இல்லை இப்போ வந்து நம்ம கோவில் உள்ள வந்தாச்சுங்க. எனக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கொடிமரம் பாருங்க. ரொம்பவும் பெருசு. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கொடிமரம் வந்து சித்திரலாம் எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சுற்றி இடத்துல பாருங்க ரொம்பவும் சூப்பராக இருக்குது இந்த இடமும். காரைக்கால் அம்மையார் சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. காரைக்கால் அம்மையார் முதல்ல யாருன்னு தெரிஞ்சுட்டு வாங்க. சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட மகான் பக்தர்தான் காரைக்கால் அம்மையார். இவரின் இயற்பெயர் புனிதவதி. காரைக்காலில் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தாலும் சிறு வயதிலிருந்தே சிவபக்தியில் மூழ்கியவர். பிற்காலத்தில் பரமதத்தன் என்ற வணிகரை திருமணம் செய்து சாதாரண இல்லற வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். ஆனால் அவரது வாழ்க்கையை மாற்றிய ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் அவரது கணவன் அனுப்பிய 2 மாங்கனிகளில் ஒன்றை பசியுடன் வந்த சிவனடியாருக்கு பக்தியுடன் கொடுத்தார். பின்னர் கணவன் 2வது கனியையும் கேட்டபோது புனிதவதி சிவபெருமானை நினைத்து பிரார்த்தித்தார். அதிசயமாக அவளது கையில் தெய்வீக மாங்கனி தோன்றியது. அதை சுவைத்த கணவன் இது சாதாரண பழம் இல்லையே என்பதை உணர்ந்து விஷயம் தெரிந்து என் மனைவி மனிதர் அல்ல தெய்வம் என்று பயந்து அவளை விட்டு விலகி சென்றான். பல வருடங்களுக்கு பிறகு கூட அவன் அவளது காலில் விழுந்து வணங்கினான். இதை கண்ட புனிதவதி இந்த மனித வாழ்க்கையும் அழகும் எனக்கு வேண்டாம் என்று முடிவு செய்து சிவபெருமானிடம் ஒரு அதிசயமான வரம் கேட்டார். உன்னை பாடிக்கொண்டே இருக்க நான் பேய் வடிவம் பெற வேண்டும். அடுத்த நொடியே அவள் பேய் உருவம் எடுத்தாள். ஆனாலும் அவளது பக்தி இன்னும் உயர்ந்தது. சிவனை காண கைலாயத்திற்கு சென்றார். அது புனித நிலம் என்பதால் தன் காலால் மிதிக்காமல் தலையால் நடந்து மலையை ஏறினார். அந்த பக்தியை கண்ட சிவபெருமான் வருகிறாள் என் அம்மை என்று உலகுக்கே அறிவித்து அவளை அம்மையே என்று அழைத்தார். அதனால்தான் அவர் காரைக்கால் அம்மையாரானார். பிறகு சிவன் திருவாலங்காடு செல், அங்கு என் நடனத்தை காண்பாய் என்றார். அம்மையாரும் தலையாலே நடந்து திருவாலங்காடு வந்தார். காரைக்கால் அம்மையார் யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாருக்கு தனியாக வந்து ஒரு வரலாறு வந்து போட்டிருக்கு. நம்ம வந்து அதையும் பார்க்கலாம் வாங்க.
இந்த ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதையை சொல்லுங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த சிற்பங்கள் எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்களா, காரைக்கால் அம்மையார் வரலாறுன்னு போட்டிருக்கு. வாங்க அதை போய் பார்ப்போம். நடுவில் பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் வந்து இருக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாருக்கு கல்யாணம் நடக்குது. அம்மையார் பார்த்தீங்கன்னா கையில் 2 மாம்பழம் மாதிரி வச்சுருக்காங்க. மாம்பழம் வந்து பின்னாடி இருக்கிறவர் கொடுக்குறாரு பாருங்க. அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்மையார் வந்து தலைகீழாக நடந்து வராங்க பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமான கைலாய காட்சி அப்படி அடிக்கிறாரு பாருங்க. இது வந்து இந்த இடத்துல வந்து நடந்ததுங்க. இந்த இடம் வந்து அந்த மாதிரி சொல்லப்படுது. இந்த இடத்துல தான் சிவபெருமான் வந்து கைலாய ரூபத்தில் காரைக்கால் மாதிரி காட்சி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல தான் சிவபெருமானை வந்து காரைக்கால் அம்மையாரை தன்னோட சேர்த்துக்கிட்டாங்க. கைலாயத்தில் போயிட்டு காரைக்கால் அம்மையார் வந்து சிவபெருமானை வணங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல வந்து இப்போ இந்த கோவிலில் தான் காரைக்கால் அம்மையார் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. சிவபெருமானே மனிதருக்கு வந்து ஒரு கோவில் கட்டுங்க அப்படின்னு சொன்னது வந்து இந்த இடம் தாங்க. ஏன்னா இந்த கோவிலுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாருக்கு தனி சன்னதி இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடும் தவம் இருந்தோன்னா காரைக்கால் அம்மையார் சிவபெருமானுக்கு பாட்டு பாடுறது வந்து நமக்கு வந்து கேட்கும்னு சொல்லப்படுதுங்க. அதுவும் வந்து இந்த கோவிலில் இன்னொரு அதிசயம்னு சொல்லப்படுது. இன்னொரு அதிசயமும் இருக்குங்க. என்னன்னா சிவபெருமானுக்கு தமிழில் பாட்டு பாடி நாட்டியம் ஆட வைக்கிறது வந்து இங்கே இருக்கிற காரைக்கால் அம்மையார் மட்டும்தாங்க. 63 நாயன்மார்களில் ஒரே ஒரு பெண்ணான இந்த காரைக்கால் அம்மையார் பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட ஐக்கியம் ஆயிட்டாங்க. அதாவது கைலாயத்தில். ஆனால் மறுபடியும் இங்கே இந்த திருவலங்காட்டுக்கு வந்து இந்த கோவிலில் மறுபடியும் எதற்காக இருக்கிறாங்கன்னு தெரியலங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வந்து நாட்டியம் ஆடும்போது காரைக்கால் அம்மையார் வந்து சொல்லியிருக்காங்களாம், நீங்கள் வந்து நாட்டியம் ஆடும்போது நான் வந்து உங்களுக்காக பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதனாலேயே சிவபெருமான் இந்த கோவிலில் தினமும் நாட்டியம் ஆடுறதாகவும் அதற்கு ஏற்ற மாதிரி பாடல் வந்து காரைக்கால் அம்மையார் பாடுறாங்கன்னு சொல்லப்படுதுங்க. அது வந்து இந்த கோவிலில் ஒரு தனி சிறப்புன்னு சொல்லப்படுது. மக்களே கோவில் உள்ள வந்தாச்சுங்க. கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெருசாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே பார்த்துருங்க, திரு குற்றாலம் 5வது சபை சித்திரை சபை திரிபுராத தாண்டவம் மறைத்தல். 3வது சபை பார்த்தீங்கன்னா வெள்ளி சபை சந்தியா தாண்டவம் காத்தல். 3வது சபை பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குங்க. முதல் சபை பார்த்தீங்கன்னா திருவாலங்காடு முதல் தாண்டவ ஸ்தலம். முதல் சபை ரத்தின சபை ஊர்த்துவ தாண்டவம் அருளால் அனுகிரகம். சிதம்பரம் 2வது சபை பொற்சபை ஆனந்த தாண்டவம் ஐந்தொழில். திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா 4வது சபை தாமிர சபை முனி தாண்டவம் படைத்தல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறைத்தல் காத்தல் அனுகிரகம் ஐந்தொழில் படைத்தல்னு ஒரு 5 சபை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா சித்திர சபை, மதுரையில் பார்த்தீங்கன்னா வெள்ளி சபை, திருவாலங்காடில் பார்த்தீங்கன்னா ரத்தின சபை, சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா பொற்சபை, திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா தாமிரை சபைன்னு மொத்தம் 5 சபை இருக்குங்க. அதில் முதலாவது சபை பார்த்தீங்கன்னா இந்த திருவாலங்காடுன்னு குறிப்பிடப்படுதுங்க. இருக்கிற சிற்பங்கள்லேயே இந்த திருவாலங்காட்டில் இருக்கிற சிற்பம் தாங்க வித்தியாசமாக வந்து காய்ச்சிருக்காரு. மற்ற எல்லா சிற்பமும் வந்து ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. நமக்கு நேராக பார்த்தீங்கன்னா வண்டார்கோயிலி அம்மன் இருக்காங்க பாருங்க. அருள்மிகு வண்டார்கோயிலி அம்மன் கையில் பார்த்தீங்கன்னா கரும்பு, அது மட்டும் இல்லாமல் அந்த கையில் பார்த்தீங்கன்னா பூ வந்து வச்சுருக்காங்க பாருங்க. நடராஜ பெருமானுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அறை இருக்குங்க. அந்த அறையில் தான் காரைக்கால் அம்மையார் இன்னமும் வந்து வாழ்ந்துட்டு வரதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இரவில் பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் பாட்டு பாடுறதாகவும் அதற்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நாட்டியம் ஆடுறதாகவும் சொல்லப்பட்டு வருதுங்க. அதுவும் வந்து இந்த கோவிலில் வந்து நடைபெற்று வருது ஒரு சிறப்பு வந்து அதிசயம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானே அம்மானு கூப்பிட்டது வந்து காரைக்கால் அம்மையார் தாங்க. அதனால் சிவபெருமானோட அம்மா பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் தான். அவங்க தான் இந்த கோவில் முழுக்க வந்து நிறைஞ்சிருக்காங்க. ரத்தின சபை இருக்கிற அந்த சிவபெருமான தோற்றம் வந்து உள்ளடதாங்க வந்து அந்த சிற்பம் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் சொற்கள் வந்து படிச்சிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு துவாரபாலகர் இருக்காங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு துவாரபாலகர் இருக்காங்க. இதுக்கும் உள்ளர பார்த்தீங்கன்னா ரத்தின சபை இருக்கிற சிவபெருமான் நடராஜ தோட்டத்தில் உள்ளே இருக்காருங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நந்திவர்மன் இருக்காங்க பாருங்க. நம்ம வந்து இப்போ கோவில் வந்து இந்த பக்கம் சுற்றி விடுவோம். நம்ம அங்கே பார்த்தோம்லங்க மூஞ்சீஸ்வரர், அந்த மூஞ்சீஸ்வரர் வந்து அங்கே இருக்காரு. நடுவில் பார்த்தீங்கன்னா லிங்கம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட கழுத்தில் இருக்கிற நாகம். இவங்க 3 பேருக்குமே வந்து ஒரு கதை இருக்குங்க.
ஸோ மக்களே, இப்போ வந்து எனக்கும் பின்னாடி இருக்கிற இந்த இடத்துல தான் காரைக்கால் அம்மையார் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு நீங்கள் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து உண்மையாக நம்புகிறேன். உள்ளார பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் இன்னும் வாழ்ந்துட்டு வருதான் நம்பப்படுதுங்க. இந்த இடத்துல பாருங்க நந்திவர்மன் இருக்காரா, இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல தாண்டவமாற நடராஜர் இருக்காருங்க. மனிதனுக்கு வந்து ஒரு கோவில் கட்டி வழிபடுங்க அப்படின்னு எந்த கடவுளாவது சொல்லுமா? ஆனா நம்ம சிவபெருமான் பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாருக்காக ஒரு மன்னனோட கனவுல போயிட்டு காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு கோவில் கட்டுங்கன்னு சொல்லியிருக்காருங்க. சிவபெருமான் வந்து எந்த அளவுக்கு கருணை உள்ள கொண்டவர்னு இந்த ஒரு கோவில நீங்க வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கும் பின்னாடி இருக்குல்லங்க, இதுக்கும் பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு தனி கோவிலே வந்து சிவபெருமான் வந்து கட்டி வச்சிருக்காருங்க. மேலே பார்த்தீங்கன்னா நடராஜர், மூஞ்சிகேஸ்வரர், அவரோட நாகம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பத்ரகாளி அம்மன். இது வந்து ஒரு தனி மண்டபம் மாதிரி இருக்குங்க. இப்போ நான் நிற்கிற இந்த இடத்துல சிவபெருமான் இருக்காருங்கிறதுனால காரைக்கால் அம்மையார் பார்த்தீங்கன்னா தன்னோட காலால் மிதித்து இந்த கோவிலுக்கு வர்றது வந்து பாவம்ங்கிறதுனால தன்னோட கையாலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நடந்து வந்து சிவபெருமான் வந்து வணங்கியிருக்காங்க. அப்போனா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சிவபெருமானுக்கு மேலே அவ்வளோ அன்பு இருந்ததுன்னா சிவபெருமானை பார்க்கறதுக்கு கையாலே வந்து நடந்து வந்திருப்பாங்கன்னு. இப்போ இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே சிவபெருமானை பாதி பேர் வந்து வணங்குறதே இல்லை. ஆனால் அந்த காலத்துலலாம் பாருங்க தன்னோட கையாலே வந்து சிவபெருமானை வந்து வணங்குறதுக்கு இந்த அளவுக்கு காரைக்கால்லேருந்து திருவாலங்காடு வரைக்கும் காரைக்கால் அம்மையார் நடந்து வந்திருக்காங்க. ரொம்பவும் சக்தி வாய்ந்த கோவிலுங்க இந்த சிவபெருமான் கோவில். இங்க இருக்கிற சிவபெருமான் பாத்தீங்கன்னா சுயம்புலிங்கமா இருக்காரு. சென்னை இல்ல திருவள்ளூர் பக்கத்துல நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த கோவிலுக்கு ஒரு தடவை வந்துட்டு போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு வந்து புதுசுனா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்க சக்தி டிராவலர். இந்த மாதிரி ஆன்மீக ஸ்தலங்கள் மற்றும் கடினமான மலையேற்றங்களை வீடியோ எடுத்து பதிவிட்டு வரேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நீங்களும் இந்த திருவாலங்காடு வடாரணேஸ்வரர் கோவிலுக்கு கிளம்பி வாங்க. கண்டிப்பா நீங்க இவர் வந்து வாழ்க்கையில ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு போனோம். நம்ம சேனலுக்கு வந்து புதுசுனா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக ஸ்தலத்தில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.